ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம கார்த்திகை மாத பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த கார்த்திகை மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 16/11/2025 மதியம் 1:35க்கு. இது நான் சொல்றது வந்து திருக்கணிதப்படி அஸ்த நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குதுங்க. பொதுவாகவே இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, கூடுதலாக கவனம் தேவை. ஒரு முடிவு எடுக்கிறது அப்படின்னா கூடுதலாக கவனமாக இருந்துக்கணும். அஷ்டமத்தில் நிறைய கிரகங்கள் இருக்குது. உங்களுடைய ராசி அதிபதியே அஷ்டமத்தில் இருக்காரு. அது போக 5 கூடைய சூரியன் அஷ்டமத்தில் இருக்காரு. அப்புறம் வந்து புதன் 26ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரனும் அஷ்டமத்தில் வராரு. அப்போ வந்து அஷ்டமத்தில் கிரகங்கள் இருக்கும்போது கவனமாக இருந்துட்டாலே பெரிய விபரீதங்களை நம்ம தவிர்த்துக்கலாம். ஒரு முடிவெடுக்கும் போது நிறைய யோசிக்கணும். குழப்பமாக இருந்துச்சுன்னா அதை நாளை தள்ளி போடுங்க. 1 நாள் 2 நாள் தள்ளி போட்டு அதை ஆழமாக யோசிச்சோ அல்லது யோசிக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் இல்லைன்னா உங்களுக்குன்னு ஒரு நலம் விரும்பிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கேட்டு நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு முடிவும் எடுங்க. அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க. பிஸ்னஸ் விஷயமா இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்தையும் எடுத்தோம் கவுத்தோம் டக்கு டக்குன்னு செய்யக்கூடாது. பொறுமையாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணிங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. ஆனால் வரக்கூடிய பெரிய நஷ்டங்களோ அல்லது விபரீதங்களோ தவிர்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக நீங்கள் கையாளணும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப பொறுமையும் நிதானத்தையும் கடைப்பிடிக்கணும். அப்படி கடைப்பிடிச்சிட்டிங்கனாலே இந்த மாதம் உங்களுக்கு A1 அப்படி தான் சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் டைம் வந்து பார்த்திங்கன்னா மேசராசியை பொறுத்த வரைக்கும் இது 7 சனி, அதாவது விரயச்சனி நடந்துட்டுருக்கு. 7 சனியில் விரயச்சனி உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. அது போக குருவும் வக்ரமாக போயிட்டார். இப்போ வந்து குருவும் வந்து இந்த மாதம் வக்ரமாக வந்துடுறாரு. வக்ரமாக இருக்கும்போது பலன்கள் வந்து முழுமையாக நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது. அஷ்டமத்திலையும் கிரகங்கள் நிறையா இருக்கனால ஒவ்வொரு விஷயமும் கூடுதலாக கவனம் இருக்கணும். பொதுவாகவே உங்களுக்கு சுக்கிரன் 7ல் இருக்கனால 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்போ சுக்கிரனும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு சுப கிரகங்கள்னால காசு பணத்துக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்காது. அதனால் காசு பணம் இருந்தாலே நிறைய விஷயங்களை சமாளிக்க முடியும். அதனால் சமாளித்து வந்துடுவீங்க. வேறு ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து இல்லை. அதனால் சமாளிக்க பழகிக்குங்க. பொதுவாகவே ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பன் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு இந்த மாதத்துலேருந்து அடுத்த மாதம் போகிற வரைக்கும் உங்களை நல்லபடியாக கைட் பண்ணுறதுக்கு உதவும். உங்களுக்கு ஏதாவது ஒரு துயரமான காலங்களில் ஒரு ஆறுதல் ஏதோ ஒரு ரூபத்தில் கடவுள் வந்து உங்கள் முன்னாடி வந்து கண்டிப்பாக நிற்பார். கவலையே பட வேண்டாம். தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10 குடையவர் 12ஆம் இடத்துல இருக்கார். தொழில் ரீதியாக நிறைய அலைச்சல்கள், அதிகமான எதிர்பார்ப்புகள் கூடாது. தொழிலில் வந்து வரக்கூடிய பணங்கள்லாம் தேங்கி இருந்து தான் வரும். ரொம்ப ஸ்லோவாக தான் வரும். 1000 ரூபா வரக்கூடிய இடத்துல 100 ரூபாவோ அல்லது வந்து 200 300 இந்த மாதிரி, அதாவது நீங்கள் எதிர்பார்க்கறதுலேருந்து ஒரு 10 20 30 அந்த மாதிரி பர்சன்டேஜில் தான் உங்களுக்கு வரும். ஃபுல் அமௌண்ட் அப்படிங்கிறது வராது. அப்படியே மந்த நிலை இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் தொழிலுக்காக நிறைய அலைச்சல்களை மேற்கொள்கிற மாதிரி வரும். குரு வக்ரத்தில் இருக்கனால இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது. அது போக சனி விரயச்சனியாகவும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் தொழிலில் டென்ஷன் ஆகக்கூடாது. ஆனால் உங்களை டென்ஷன் படுத்துறதுக்குன்னே நிறைய பேர் வருவாங்க. நீங்கள் அமைதியாக பொறுமையாக இருந்தாலும் உங்களுடைய பொறுமையை சோதிக்கிறதுக்குன்னே படையெடுத்து வந்துடுவாங்க. அதாவது கஜினி முகமது எப்படி படையெடுத்தாரோ அதே மாதிரியே படையெடுத்து வருவாங்க. அதனால் கூடுதலாக கவனமாக இருங்க, பொறுமையாக இருங்க. இந்த மாதம் வந்து நிறைய விஷயங்கள்லேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா நிதானத்தையும் ஒவ்வொரு செகண்டுமே பொறுமையும் நிதானத்தையும் கடைப்பிடிச்சு தான் ஆகணும். வேறு வழி கிடையாது. காசு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சு தான் ஆகணும். மெடிடேஷன் அதிகமாக பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லது. அதே மாதிரி தொழிலுக்காக போகும்போது உங்களுடைய உடல்நிலையும் நீங்கள் பார்த்துக்கணும். விரயங்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டால் விரயங்கள் இருக்கும். ஆனால் ஆதாயமும் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி தொழிலுக்காக வெளிநாடு பயணங்கள், வெளியூர் பயணங்கள், வெளி மாநில பயணங்கள் இதெல்லாம் இருக்கும். அலைச்சல்கள் அதே நேரத்தில் ஆதாயமும் கட்டாயம் உங்களுக்கு உண்டு. அதுக்கு அடுத்தது படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து கவனங்கள் இருக்காது உங்களுக்கு. படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஆஃபீஸில் நீங்கள் உண்டு, உங்கள் ஒர்க்கு உண்டு அப்படின்னு இருக்கணும். மற்றவங்களை பற்றி எதுவுமே பேசாதீங்க. உங்கள் கண் முன்னாடி அநியாயம் நடக்கலாம், தவறுகள் நடக்கலாம். ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு சூழ்நிலைகளும் கிரக நிலைகளும் சரியில்லாத காரணத்தினால யாரோ தப்பு பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு மனசாட்சியை ஓரமாவோ அல்லது இறுக்கமாக மூடிட்டு அமைதியாக நீங்கள் வரணும். அதாவது கண்ணை மூடிக்கங்க, வேறு வழி கிடையாது. நீங்கள் நேர்மையாக இருப்பீங்க, ஹானஸ்ட்டாக இருப்பீங்க. ஆனால் அதுவே உங்களுக்கு எதிரியாக மாறிடும். இந்த சூழ்நிலை நீங்கள் நல்லது செய்ய போய் மாட்டிக்கிற மாதிரி வந்துடும். இந்த சூழ்நிலையை தவிர்க்கணும் அப்படின்னா
மூவ் ஆன் பண்ணணும். கிராஸ் பண்ணி வரணும். வேற வழி கிடையாது. நீங்க அவங்கள பத்தி பேசுனீங்கன்னா, நீங்க செய்யாத தப்பு, இந்த மாரி விஷயங்களுக்கெல்லாம் உங்க மேல பழி போடுவாங்க. அது மன உளைச்சலாகும். அதனால வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வந்து ஒர்க் ப்ரெஷரு, நீங்க வேற ஒருத்தங்க வேலைய அடிஷனலா செஞ்சிருப்பீங்க. இன்னும் கூடுதலா சம்பளம் வாங்குறேல்ல இந்த வேலைய செய்யின்னு, கூடுதலா உங்களுடைய பாஸ் வந்து உங்களுக்கு பணிச்சுமைய அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆஞ்சநேயருக்கு நீங்க தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க. பல விஷயங்கள சமாளிக்கிறதுக்கு உண்டான சக்தி ஆட்டோமேட்டிக்காவே வந்துரும். அதே மாரி உத்தியோகத்த தேடிட்டு இருக்கவங்க, படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு தேடிட்டு இருக்கவங்களுக்கு கட்டாயம் வேலை உறுதி. இந்த வேலையில போயி அதிகமான இது வந்து பார்த்தீங்கன்னா, வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு இது சூப்பரான டைமு. வேலை கிடைச்சிரும். ஏன்னா சூழ்நிலைகள் 6ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கிரக நிலைகள் 6ஆம் அதிபதியும் ரொம்ப நல்லா இருக்கனால, உங்க ராசி அதிபதியோட சேர்ந்திருக்கனால ஈஸியா வேலை அப்படிங்கிறது கிடைச்சிரும். படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உயர்கல்வி சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது வந்து நல்ல டைமு. ஒரு இடத்துல நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறது, நல்ல ரேங்க்ல வெளியில வர்றது, இந்த மாரி அமைப்புகள் உறுதியாக உண்டு. முக்கியமா படிக்கிறவங்க எதுல கவனமாக இருக்கணும் அப்படின்னா, படிப்புல தான் கவனமா இருக்கணும். முக்கியமா இந்த காலேஜ் படிக்கிறவங்க வெளிமாநிலம் இந்த மாரிலாம் செல்லும்போது, வெளியூர் இந்த மாரி செல்லும்போது, படிப்பு விஷயமா வெளியில செல்லும்போது, வீட்ல ஒருத்தர கூட்டிட்டு போறது நல்லது. அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, தனியா போறத அவாய்ட் பண்ணிக்கங்க. அஷ்டமத்துல வந்து கிரக சூழ்நிலைகள் இருக்கனால, உங்களுக்கு தேவையில்லாத கெட்ட பேரு, வேற எதுலயாவது போய் ஒரு சிக்கல், இந்த மாரி விஷயங்கள வந்து மாற்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதனால கவனமாக இருங்க. இல்ல எங்க போறோம் அப்படிங்கிறத லொகேஷன ஷேர் பண்ணிட்டு போங்க. உங்களுடைய பெற்றோர்கள் கிட்ட லொகேஷன ஷேர் பண்ணுங்க. அதே மாரி உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மத்தவங்கள பத்தி யார்கிட்டயும் WhatsAppல ஷேர் பண்றதோ, அல்லது ரெக்கார்ட் பண்றதோ, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். ஆனா, நீங்க எதுலயுமே வந்து பட்டும் படாம, உங்க கண் முன்னாடி அநியாயம் நடந்தாலும், தாமரை இலை தண்ணீர் போல, அதாவது தாமரை இலை வந்து தண்ணீருக்குள்ளேயே இருக்கும். ஆனா, அதோட ஒட்டாது. அது மாதிரி நீங்க இருந்து பழகிக்கிட்டீங்க அப்படின்னா, எப்பவுமே நீங்க சிக்க மாட்டீங்க. பெண்கள பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா, குடும்பத்தில இணக்கமான சூழ்நிலைகள் இருக்காது. 7க்குடைய சுக்கிரனும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு அஷ்டமத்தில வந்துருவாரு. அப்ப கணவன் மனைவியிடையே ஒற்றுமைகள் இருக்காது. கருத்து வேறுபாடுகள் இருக்கும். சண்டை சச்சரவுகள் வர செய்யும். இதனால வந்து ரொம்ப மனக்கவலை அடையிற மாரி இருக்கும். ஒர்க்ல ஃபோக்கஸ் பண்ண முடியாத மாரி இருக்கும். இந்த மாரி இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாசம் இருக்க தான் செய்யும். ஆனா சமாளிச்சு வந்துரணும். குரு வக்ரகதியில இருக்காரு. சனியும் உங்களுக்கு பிரச்சனை குடுக்கறதுக்கு இருக்கனால, ரொம்ப கவனமா இருக்கணும். முக்கியமா வந்து பெண்கள் தன்னுடைய கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும். பொதுவாவே மேச ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும். அவங்களுடைய ஹெல்த் ரீதியா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். நைட் டைம் டிராவல் பண்றதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது நீங்க கரெக்ட்டா போனா கூட ஆப்போசிட்ல வரவங்க வேணுக்குனுமே இடிச்சிடுறதுனால உங்களுக்கு பாதிப்புகள், அதாவது மருத்துவ செலவு, வண்டி வாகனங்கள்ல விபத்துக்கு ஆகுறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் இந்த மாதம் இருக்கனால கூடுதலா கவனம் இருங்க. தெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. அதனால தலைக்கு வர்றது தலப்பாயோட போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கவனமா இருங்க. ஹெல்த் ரீதியா வந்து பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு சர்ஜரி இந்த மாரி மருத்துவ செலவு இருக்கு. தாயாருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமாக இருங்க. தாயாருடைய உடல்நிலைக்கு பாதிப்புகள் இருக்கு. சில பேருக்கு பூர்வீக சொத்துக்கள்லாம் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. திடீர் திருமணம் ஆகுறதுக்கு உண்டான அமைப்பு. நிறைய பேருக்கு வந்து அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் இருந்து திருமணம் கைகூடுறதுக்கு உண்டான அமைப்புகள். திருமண ரீதியா இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு நல்ல சுப காரியங்கள் உண்டு. நெறையா அம் செலவுகள், விரய செலவுகள் இருக்கு. ஆனா, அதெல்லாம் சுப விரயமா மாத்திக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்கு. சில பேருக்கு புதுசா வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கோர்ட்டு கேஸ் இந்த மாரி பிரச்சனைகள் ஆகுமான்னு கேட்டா, கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் மைண்ட அப்செட் பண்ணுனாலும், ஆனா உங்களுக்கு நல்ல ஃபேவரா இருக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் தான் இருக்கு. தெய்வ அனுகூலங்கள் நெறைய நிறைந்திருக்க மாதம். அதனால சாஸ்தா வழிபாடு பண்ணிக்கங்க. கார்த்திகை மாதமாக இருக்கனால சாஸ்தா வழிபாடு பண்ண உங்களுக்கு நெறைய பிரச்சனைகள்லாம் வந்து எப்படி சூரியன பார்த்தா பனி எப்படி விலகி போயிருதோ, அதே மாரி பிரச்சனைகள்லாம் உங்கள விட்டு விலகணும் அப்படின்னா, சாஸ்தா வழிபாடு பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாரி கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல அமைப்புகள் இருக்கு. நெறைய காசு பணம் சம்பாரிக்கக்கூடியது, பேரும் புகழும் இருக்கு. வந்து உங்களுக்கு நெகட்டிவான ஒரு அமைப்புகள் இருந்தாலும் கூட, காசு பணத்துக்கு குறையாது. நெறைய வாய்ப்புகளும் வரும். பேரும் புகழும் கிடைக்கும். அதே மாரி வெளியூர், வெளிநாடு பயணங்கள்லாம் மேற்கொள்ற மாரி அமைப்புகள் இருக்கு. அரசியல்வாதிகள்லாம் வந்து மிகப்பெரிய
லெவல்ல முன்னேறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அரசியல்வாதிகள் வந்து மிகப்பெரிய லெவல்ல முன்னேறதுக்கு உண்டான அமைப்புகள். திடீர்னு வந்து ஒரு பெரிய லெவல்ல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். கட்சி தலைமையிடம் உங்கள பாராட்டும். ஒரு அஷ்டமம் அப்படிங்கிறது வந்து மத்தவங்களுக்கு ஒரு மாதிரியும், அரசியல்வாதிகளுக்கு ஒரு மாரியும் வேலை செய்யும். ஸோ, அதனால அஷ்டமத்தில கிரகம் இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டீஸு, காசு பணம் நெறைய சம்பாரிக்கிறது, பெரிய லெவல்ல திடீர்னு வந்து வர்றது, பூம் ஆகுறது, மீடியா சப்போர்ட் கிடைக்கிறது, இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாசம். அரசாங்க துறையில இருக்கவங்க கூடுதல் கவனம் தேவை. உயர் அதிகாரிகளுடைய நெருக்கடிகளுக்கு ஆளாவீங்க. கடைசியில நீங்க மாட்டிக்குவீங்க. அவங்க சொல்றதை எல்லாமே ரிட்டர்ன் ஆர்டர்ல செய்யுங்க. இல்ல அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருவீங்க. அப்புறம் நீங்க பனிஷ்மென்ட் அனுபவிக்கிற மாரி வருவீங்க. அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்ல அப்படின்னா உங்களோட வேலைக்கே அல்லது ப்ரமோஷனுக்கோ ஏதாவது ஒரு பாதிப்புகள் உருவாகிரும். பொதுவாவே மேச ராசிக்கு வந்து வருமானங்கள் உண்டு. ஆனா, எல்லா விஷயத்திலயும் கூடுதலா கவனமா இருக்கணும். ஒரு முடிவெடுக்கும்போது நிறுத்தி நிதானமா யோசிக்கணும். முக்கியமா பெண்கள் வழி தொந்தரவுகள் அதிகமாக இருக்கு. அதனால அத பார்த்துக்கங்க. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.